நான் உங்க லாவண்யா. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது how to wallpaper your room. லாஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு என் கிச்சனை வந்துட்டு எப்படி நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்றத காமிச்சேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் எப்படி வந்துட்டு என்னுடைய கிச்சன்ல ஒன் ஆஃப் த வால்ல வந்துட்டு நான் வால்பேப்பர் ஒட்ட போறேன் அப்படின்றத காமிக்க போறேன். இது ஏன் பண்றேன்னா வந்துட்டு இப்போ ஃபீச்சர் வால்ன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஒரு 3 சைடு ஆஃப் த வால்ஸ்ல வந்துட்டு ஒரு கலர் அடிச்சுட்டு வேறு ஒரு சைடில் வந்து இன்னொரு கலர் பெயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வால்பேப்பரும் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா வால்பேப்பர்ஸில் உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸும் கிடைக்கும் இல்லையா. அதனால் வந்துட்டு ஐ தாட் ரேதர் தேன் கோயிங் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கலர், வேற ஒரு கலரில் ஒரு தனியாக ஒரு பக்கம் வாலில் மட்டும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதில் வால்பேப்பர் போடலாம் அப்படின்றது தான் வந்துட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி நம்ம பெயிண்டிங் வீடியோவில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பிள்ஸ் வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி தாங்க வால்பேப்பர்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம சாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ், டிசைனர் பிராண்ட்ஸோட வால்பேப்பர்ஸ் வந்துட்டு நமக்கு சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. அது ஒரு புக் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் வால்பேப்பர் சொல்லணும். ஏன்னா இந்த வால்பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும், பட் பேட்டர்ன்டாக இருக்கும். அதாவது எம்போஸ் ஆகிருக்கும் அந்த டிசைன். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே அந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இந்த வால்பேப்பர் டைப் என்னென்னா, நீங்கள் வாங்கிட்டு வாலில் ஓட்டிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்துட்டு இந்த வால்பேப்பர் மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பெயிண்டபிள் வால்பேப்பர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கேரட்டான்ற ஒரு அடுத்த டிசைனரோட வால்பேப்பர். இந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ரஸ்டிக் லுக்கில் ஒரு ஷைனோட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்னுடைய கிச்சனுக்கு யூஸ் ஆகாது. ஒருவேளை என் வீட்டில் நான் எங்கேயாச்சும் வந்துட்டு ஆன்டிக் லுக்கில் ஏதாவது ரூம் நான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த வால்பேப்பர் எனக்கு செட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி புக்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு வால்பேப்பர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த சீரியல் நம்பர்ஸ் இருக்குங்க. அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் இமெயில் பண்ணி சாம்பிள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க அந்த சாம்பிளை வந்துட்டு மெயில் பண்ணுவாங்க. இந்த புக் வந்து குளோபல் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே எல்லாமே வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா சட்டிலாக இருக்கும், இன்டோருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பிரிக் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன். ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டிசைனர் பிராண்ட். அண்ட் செகண்ட் வந்துட்டு நம்ம வந்து கடையில் பார்க்கும்போது நிறைய டிசைன்ஸ் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து ஒரு சாம்பிள் பீஸ் வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய செவுத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு 100% ஷுவராக ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த பேட்டர்ன் இந்த நம்பர் கொடுத்து நான் 4 ரோல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதில் வந்து லைட் ஷைன் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நான் 4 ரோல்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியாவில் தான் நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். அதனால் அது போதும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது இந்த வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு அவசியமான டூல்ஸ் என்னென்ன அப்படின்றது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ளூ ப்ரஷ். இந்த க்ளூ ப்ரஷ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற வால்பேப்பரில் க்ளூ வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஐஒய் ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்துட்டு இந்த ஏர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, அந்த காற்றெல்லாம் இருக்கிற காற்று, எக்ஸஸ் காற்றெல்லாம் வெளில வந்துடும். ஸோ வாலோட அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் அழகாக நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் வரும். அடுத்தது இது வந்து ரோலர் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப் அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிப் பக்கத்தில் ஒட்டும்போது அதை ரெண்டையும் சமமாக்கிறதுக்காக இந்த ரோலர் வந்து அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், இதுதான் வந்துட்டு மெஷரிங் டேப். அதுக்கு எவ்வளோ சைஸ் வேணுன்றது மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு தேவை. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் வந்துட்டு வால்பேப்பர் டேபிள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஐஒய் ஸ்டோர்லேயே கிடைக்குங்க. இது வந்து ஒரு ஃபோல்டபுள் டேபிள். இது நாங்கள் வாங்கினது ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டைல் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம வால்பேப்பர் வச்சு க்ளூவெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேபிள். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க க்ளூ, த அடிசிவ் க்ளூ. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா போஸ்டர் ஓட்டுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, மைதா மாவு அதை வச்சே நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் வால்பேப்பர் ஒட்டும்போது ப்ளீஸ் டோன்ட் டேக் எ சான்ஸ் ஆஃப்
என்ன சொல்கிறது, நம்ம வீட்லேயே க்ளூ பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு மைதா மாவில் செய்கிற க்ளூ வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் வரலன்னா வால்பேப்பர் பின்னாடி நமக்கு அந்த லம்ப்ஸ்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் காலத்தில் வந்து கருப்பு கருப்பாக வந்து அந்த வால்பேப்பரில் தெரிய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா வெறும் எனக்கு 3 பவுண்ட்ஸோ இல்லை 5 பவுண்ட்ஸோ தான் வந்தது. இது வந்து டைரெக்டாக தண்ணியில் கலந்து ஒரு 90 செகண்ட்ஸ் வந்துட்டு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு க்ளூக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபர் ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன க்ளூ வாங்குறீங்களோ அந்த க்ளூக்கு பின்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வாலில் தாங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற வால்பேப்பரை நான் இப்போ ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற வால்பேப்பர் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, I think you can see it in the video. And இதை உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். நான் இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது வந்துட்டு என்னோட கிச்சன் கலருக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்காது, அதே டைம் வந்துட்டு கொஞ்சம் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு இந்த வால்பேப்பர் நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன். இது எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வாலை வந்து மெஷர் பண்ணிக்கணும். நான் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ அதனால் மேலே இருந்து இந்த மாதிரி ஜஸ்ட் மெஷர் இட் அண்டில் டவுன். ஆக்சுவலி நான் இந்த அளவுக்கு தான் வால்பேப்பர் போட போகிறேன். பட் ஸ்டில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 சென்டிமீட்டர் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு இன்கேஸ் எங்கேயாச்சும் அந்த கட்டிங் வந்து தப்பானா நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது பெட்டர். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இப்போ என் வால்பேப்பர் வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டு மேட்ச். சில வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். அது இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டர்னை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லென்த் வர மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க வால்பேப்பர் இங்கே இருக்குங்க. ஸோ கரெக்டாக என்னோட வால் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றத நான் இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்கிற இந்த வால் மெஷர்மெண்ட் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா 2 எட்ஜ்லையும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா தென் ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் கரெக்டாக வச்சுட்டு ஒரு லைன். இப்போ வந்துட்டு let's cut this. இது மாதிரி நிறைய ஷீட்ஸ், அதாவது ஒரு 4 to 5 ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எல்லாத்துக்குமே பேக் டு பேக் க்ளூ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அடுத்த பீஸையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி வச்சுட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை அழகாக கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து அந்த வாலோட அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்துகிட்டு அதில் க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க க்ளூ. நான் இதுக்கு முன்னாடியே அந்த ப்ரஷ்ஷையும் வந்துட்டு உங்களுக்கு டூல்ஸில் வந்து காமிச்சேன். இப்போ க்ளூ வந்துட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் இப்போது மேலேருந்து கீழேயோ இல்லை கீழேருந்து மேலேயோ ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணணும். இது வந்து கடையில் வாங்குகிற க்ளூன்றதுனால நீங்கள் கரெக்டாக அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லம்ஸே இருக்காது. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. வந்து நான் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த எண்ட்லேயும் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே க்ளூ போடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக காயறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு கார்னர்ஸில் க்ளூ இல்லாமல் கொஞ்சம் வேணும், அந்த வால்பேப்பர் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 to 10 minutes வந்து அந்த பேப்பர் வந்து ஊறுறது நல்லது. இப்போ நான் வந்து 4 ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி 4 ஸ்ட்ரிப்லேயும் வந்து க்ளூ போட்டு இது மாதிரி மடித்து வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா ஒன்ஸ் நான் செவுத்தில் வந்துட்டு அது ஒட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு பேக் டு பேக் எனக்கு அது ரெடியாக இருக்கும். ஏன்னா ஒன்று ஒட்டிட்டு மறுபடியும் போயிட்டு இன்னொன்று கட் பண்ணி க்ளூ போட்டு 5 minutes வர்றதுக்கு ஒரு 4 ஸ்ட்ரிப் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இது வந்து ஃபஸ்ட் பீஸ் ஒட்டுறோம். எங்களுக்கு ஃபஸ்ட் பீஸ் ஒட்டும் போது உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு பில்லர் இருக்கிறனால அதையும் மெஷர் பண்ணி அந்த பீஸையும் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து டைரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா ஒரு 5 சென்டிமீட்டர் அதிகமாக விட்டு கட் பண்ணேன்னு, அந்த டிஃப்ரென்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நாங்கள் கார்னர்ஸ் மறுபடியும் கொஞ்சம் வால்லையே க்ளூ பண்ணி ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு அடுத்த பீஸை வந்து நம்ம ஒட்ட போகிறோம், பக்கத்தில் ஒட்ட போகிறோம். ப்ளீஸ் மேக் ஷுர் நீங்கள் வந்து அது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகாமல் பார்த்துக்கணும், அதுதான் இதில் ட்ரிக்கே. ஏன்னா வந்து பேப்பர் மேலே பேப்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து க்ளீனாக வராது. ஸோ இப்போ வந்து நாங்கள் மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது பாதி வந்து ஒட்டினதுக்கப்புறம் இதுதான் ஏர் ப்ரஷ், இதை வச்சு மிச்சம் இருக்கிற அந்த காற்றெல்லாம் இல்லாமல் அழகாக செவத்தில் ஒட்டுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். மிச்சம் மடித்து வச்சுருக்கிற மிச்ச பீஸை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். வால்பேப்பர் போடும்போது 2 ஆளுங்க இருக்கிறது பெட்டருங்க. ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஒரே ஒரு ஆளாக போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு யாராவது ரிலையபிள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு ஒருத்தங்க மேலே ஏறி போடும்போது கண்டிப்பாக இன்னொரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் கீழே வந்து அந்த வால்பேப்பர் வச்சுக்கிறதுக்கு தேவை. இப்போ நல்லா அந்த மிச்சம் இருக்கிற ஏர்லாம் எடுத்துகிட்டு அந்த ரோலர் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் வால்பேப்பரையும் செகண்ட் வால்பேப்பரையும் நல்லா அந்த கார்னர்ஸை வந்துட்டு நம்ம ரோல் பண்ணி விட்டுக்கிறோம். இது என்ன ஆகும்னா ஒரே ஃபினிஷ் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வரும். ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் நீங்கள் கூப்பிட்டு போடுறதுக்கு ஈக்குவலாக வந்துடும் அது. அண்ட் நான் ஃபஸ்ட் வால்பேப்பர் ஓட்டும் போது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்விட்ச் போர்டு வரல, பட் செகண்ட் வால்பேப்பர் ஓட்டும் போது ஸ்விட்ச் போர்டு வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் அகேன் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்விட்ச் போர்டு வந்து கலட்ட முடியாது. வி ஷுட் நாட் பி எலக்ட்ரிக்கலில் வந்து கை வைக்கக்கூடாது. அதனால் ஸ்விட்ச் போர்டில் நான் கலட்டல. அதனால் நான் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஃபினிஷ் வந்து ப்ராப்பராக அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நான் அந்த ஸ்விட்ச் போர்டு சுற்றி அந்த ஃபினிஷ் ப்ராப்பராக வர்றதுக்கு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்விட்ச் போர்டோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்து நான் பென்சிலில் ஒரு லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக வந்திருக்கும் ஃபினிஷு. இப்போ மிச்சம் இருக்கிற ஏர்லாம் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டர்ஸையும் வந்துட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த 5 சென்டிமீட்டர் வந்துட்டு நம்மளுடைய என்ன சொல்கிறது ஒரு சேஃபர் சைடுக்கு தாங்க நம்ம வைக்கிறது. கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, அதனால் வந்து மறுபடியும் கொஞ்சம் க்ளூ போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது 2 வால்பேப்பரும் பக்கத்தில் ஓட்டினது அவ்வளோ ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு மிச்சம் இருக்கிற வாலையும் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஃபுல் வால் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஆள் வச்சு பண்ணியிருந்திங்கன்னா இங்கே லேபர் சார்ஜே வந்துட்டு தலை சாப்பிட்றவங்க வந்து 1 ஹவருக்கு இல்லை 1 டேக்கு வந்து 300 pounds அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து போடுறதுக்கு இங்கே மெட்டீரியல் சார்ஜை விட லேபர் சார்ஜ் ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்களே பண்ணிக்கிறது தான் வந்துட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம்.
இப்போ வந்துட்டு நம்ம வால்பேப்பர்லாம் போட்டாச்சு. ஸோ பேசிக்ஸ் டெக்கரேஷன், அதாவது இந்த ஸ்க்ரீன்ஸ் போடுறது அதெல்லாம் வந்துட்டு போட்டுடலாம். என் ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து கலர் வந்துட்டு என் கிச்சனுக்கு செட் ஆகிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் என்னுடைய வால்பேப்பருக்கு வந்துட்டு கொஞ்சம் மேட்சாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது என்னுடைய சோஃபா, அதுவும் பார்த்திங்கன்னா க்ரே கலர் தான். அதோட குஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி கலர்ஸ்ன்றது ஒரு ரூம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மர்ஜ் பண்ணிட்டோன்னா அந்த ரூம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியாமல் உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா வால்பேப்பர் அழகாக இருக்குங்க வித் ஸ்பாட் லைட்ஸ் ஆன். அண்ட் என்னுடைய சோஃபா இது எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. ஐம் ஸோ ஹாப்பி வித் அவுட்புட்னு தான் நான் சொல்லணும். இப்போ அந்த சோஃபாலாம் போட்டோன்னே உங்களுக்கு க்ளீனாக தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆஸ் ப்ராமிஸ்ட் அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஹோல் சைட்லேயும் இப்போ நான் சோஃபாலாம் போட்டதுனால அப்படியே மர்ஜ் ஆகிருக்கு அந்த வால் கலருக்கு, அங்கே இருக்கிற அந்த ஸ்பாட் லைட்டுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு சேம் வால். ஸோ இப்போ மற்ற இடத்துல அந்த ஹோல் கிச்சன், ரெஸ்ட் ஆஃப் த கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் பெயிண்ட், அந்த க்ரே கலர் பெயிண்ட் இருக்கும். பட் இந்த ஒரு வால், ஒரு ஒன் சைட் ஆஃப் த கிச்சன் மட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெரி சிமிலர் கலர். ஆஸ் ஐ செட் நான் வந்து ரொம்ப போல்ட் கலர் போகல. அந்த ரீசன் என்னன்றதை வந்துட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ வெரி சிமிலர் டு திஸ் கலர், கொஞ்சம் டார்க் பேட்டர்ன், கொஞ்சம் டார்க் கலர். பட் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். ஸோ இது வந்து நமக்கு பெயிண்ட் அடித்தா இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக வராது, அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் இதில் வந்துட்டு எந்த கலர் நம்ம வந்துட்டு வால் ஹேங்கிங்ஸ் எது மாட்டினாலும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், எடுத்து காமிக்கும். அண்ட் ஆஸ் ஐ செட் என்னுடைய கிச்சனில் இருக்கிற அந்த சோஃபா செட் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து க்ரே. அதே மாதிரி வந்துட்டு நான் ஐ ஜஸ்ட் புட் த ஸ்க்ரீன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன் க்ரே. இந்த டிவி எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்து மாட்டணும். ஸோ அதுவும் இருக்குது. பட் மற்றபடி வந்துட்டு நான் எதுவுமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணல. இப்போ தான் வந்துட்டு இந்த கிச்சனில் ஃபுல் வேலை வந்துட்டு முடிஞ்சிருக்கு. நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஃபியூ திங்ஸ் இங்கே ஆல்ரெடி நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இது நோ இட்ஸ் அ மிரர். அண்ட் ஆல்சோ எப்படி காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எஸ், தெர் இஸ் ஒன் மோர் வால் ஹேங்கிங். இது வந்து ஒரு கப் அண்ட் சாசர் வந்து மேலே இருக்கிற மாதிரி. இன்னும் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரூமை வந்து நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 360 டிகிரியில் என்னுடைய ஹோல் கிச்சனை பார்த்துருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு உண்மையிலே ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் த அவுட்புட். நான் என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது போட்டிருந்தேன். அதை மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் ப்ராமிஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி வால்பேப்பர் வந்துட்டு நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணுறதுன்ற ஒரு டுட்டோரியல் மாதிரி நான் காமிச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ட்டு. அடுத்த வீடியோவில் ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட் நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது, மற்றது எல்லாமே அந்த ரூமில் இருக்குது. இந்த ஹோல் கிச்சனை வந்துட்டு நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். அதையும் வந்துட்டு ஒரு தனி வீடியோவை போடுறேன். ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் I'll try to reply back. If you're first time to my channel, please don't forget to subscribe to my channel. அதாவது நீங்கள் முதல் தடவையாக என் சேனலுக்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in my next video. Until then, நன்றி, வணக்கம், டாடா, பாய்.